ஆரி ப்ளவுஸோட மார்க்கிங் கிளாஸ் இன்றைக்கி வந்து கிளாஸ் 2 பார்க்கலாம் வாங்க. நான் திலகவதி ஃப்ரம் டிகே ஃபிஷன். நம்ம இன்றைக்கி வந்து டீப் யூனெக்லேயே நல்ல டீப் நெக்காக வைக்க போகிறோம். அதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன பார்க்கலாம், எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து கிளாஸ் 1ல் இருக்குது, நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த 6 மெஷர்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து ஒரு பேக் நெக் வந்து ட்ரா பண்ண முடியும். ப்ளவுஸோட ஹைட்டு, நெக்கோட டெப்த்து, பிரெத், ஆர்ம் ஹோல் ரவுண்டு, செஸ்ட்டு, பஸ்ட் ரவுண்டு அதெல்லாம் என்னங்கிறது தமிழ்லேயும் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட மெஷர்மெண்ட். உங்களோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளாஸ் 1ல் இருக்குது, நம்மளோட சேனலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். மறுபடியும் நான் வந்து மெஷர்மெண்ட்டை ப்ளவுஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மினியேச்சர் மாதிரி இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ட்ராப் போட்டு நம்மளோட கிளாத்தில் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிக்சர். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நெக் பாருங்கள், மேலே வந்து 2.5ம் கீழே வந்து 3.5ம் எடுத்திருக்கோம். ஏன்னா மேலே வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்ததுன்னா, அப்படியே ரொம்ப ப்ராடாக இருந்ததுன்னா இந்த சைடும் ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகும். உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே வச்சு நீங்கள் எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 2.5 அப்படிங்கிறத கூட 2.75 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப அகலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நெட்டு கொடுத்து கவர் பண்ணிடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு நல்ல ப்ராட் ஷோல்டரும் இருக்கும், ப்ராட் நெக்காகவும் இருக்கும். நல்லா நெட் கொடுத்து டிசைன் பண்ணது மாதிரி இருக்கும். நெக் வந்து இங்கெல்லாம் இந்த இதிலேருந்து நெட்டு கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசைன் கொடுக்கலாம். இது அவுட்டர்லேயும் வந்து நீங்கள் டிசைன் கொடுக்கலாம். ஓகே பாருங்கள். இதை வந்து எப்படி நம்ம வந்து பேப்பரில் மார்க் பண்ணலாம், எப்படி கட் பண்ணி எப்படி வந்து ட்ராப் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னோடய மெஷர்மெண்ட், நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்கள். எப்படி மார்க் பண்ணணுங்கிறத இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஹைட் என்னவோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்கு டெப்த்து, நமக்கு எவ்வளோ வந்து இதுதான் ஆழம், கழுத்தோட அந்த நீளம்னு சொல்லுவோம், ஆழம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 11 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதாவது ப்ளவுஸோட ஹைட்டே 15 தான், நான் 11 எடுத்திருக்கேன். நீங்கள் 11, 12 கூட எடுத்துக்கோங்க. நம்ம டெப்த்து நிறைய வைக்கும்போது நம்மளோட இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இது வந்து 2 இன்ச் 3 இன்ச் இங்கே வந்து நீங்கள் அகலப்படுத்தும் போது ஷோல்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரை இன்ச்சாக வந்து கம்மி பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு பால் ஆகாது. ஓகேவா? ஓகே பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு என்ன எடுத்தோமோ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். நம்மளோட செஸ்ட்டு மார்பளவு என்ன இருக்கோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட இடுப்பு சுற்றளவு அது என்ன மெஷர்மெண்ட்டோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதை நம்மளோட இடுப்பு சுற்றளவு, நம்மளோட மார்பு சுற்றளவு இங்கே வரும். இது வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் எந்த பேப்பரில் போட போகிறீங்களோ அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பரை இங்கே பாருங்கள், நீல வாக்கில் ஃபோல்ட் பண்ணணும், அகல வாக்கில் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து நீல வாக்கில் வந்து 2ஆக மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கமும், இந்த ஓப்பனிங் சைடு இருக்குது பாருங்கள், இந்த ஓப்பனிங் சைடு நமக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு லென்த்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து ப்ளவுஸோட லென்த்து தான். லென்த்து எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். எனக்கு வந்து 14 இன்ச்சு லென்த்து வந்து நான் எடுத்திருக்கேன். லென்த்து 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கிளாஸையும் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் நமக்கு புரியாது. வீடியோ பார்த்ததை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாட்டலும் அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து மார்க் பண்ணி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. நான் பின்னாடி இந்த டிசைன் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் போட போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரில் வந்து ஒரு தடவை போட்டு கட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்கிறது மட்டும்தான் கஷ்டம். 2வது முறை 3வது முறையெல்லாம் நமக்கு ஈஸியாக வரும். அதனால் முதல் அடியை முதல்ல எடுத்து வச்சுருங்க. அடுத்த அடி நீங்கள் வந்து நடந்துகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஹைட் வந்து பாருங்கள் 14 இன்ச்சஸ் எடுத்தாச்சு, மார்க் பண்ணியாச்சா? கொஞ்சம் தூரம் இந்த 14 இந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணாமல் மிடில்லே வச்சு 14 மார்க் பண்ணிக்கலாம். சில இடங்களில் வந்து மெஷர்மெண்ட் மாறிடும்ல. ட்ராப் பண்ணும்போது எப்போயுமே பென்சில் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள்.
நான் நேற்று போட்டதில் வந்து பென்சில் போட்டிருக்கேன், ஆனால் சரியாக தெரியலைன்னு சொன்னாங்க நிறைய பேர். நான் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பண்ணும்போது மார்க்கரில் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணிடுறேன். ப்ளவுஸ் ஹைட் வந்து 14 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஷோல்டரும் நெக்கும் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? 5.5 இன்ச்சு எடுக்கிறோம். நம்ம இதில் வந்து நம்ம நல்லா டீப் நெக் வைக்கிறோம்ல, நெக்கு வந்து நம்ம நல்லா டீப்பாக வைக்கும்போது நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரணும். நெக்கு வந்து நம்ம மீடியம் நெக்கு இல்லை வந்து சின்னதாக போட் நெக்கு அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். இப்போ 6.5 அப்படின்னா போட் நெக் வைக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம வந்து டீப் நெக் வைக்கும்போது நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் 6 நார்மலாக 6 போயிடும் அப்படின்னா ஒரு 36 34 சைஸுக்கு 6 வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 5.5 5.25 அந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 5.5 எடுத்துக்கிறேன். நான் எப்போயும் வந்து 6 எடுப்பேன், டீப் நெக் வைக்க போகிறதுனால 5.5 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஷோல்டர் நம்ம நெக்குக்கு எவ்வளோ எடுக்க போகிறோம், ஷோல்டருக்கு எவ்வளோ எடுக்க போகிறோன்னு பாருங்கள். என்னோடய நெக்குக்கு வந்து 2.5 மார்க் பண்ணியிருந்தேன்ல அந்த பிக்சரில் 2.5 எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஷோல்டருக்கு வந்து 3 எடுத்திருக்கேன். இந்த 3 அப்படின்னா ஸ்டிச்சிங்கும் இதில் கவர் ஆயிரும். இங்கே பாருங்கள் 3 அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோமா, இங்கே ஒரு 1/2 இன்ச் போயிடும். இங்கே வந்து கட் பண்ணி மடிச்சடிக்குமா, கட் பண்ணி தைப்போம்ல, இங்கே கட் பண்ணி தைக்கும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச் போயிடும். அப்போனா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா 2.25 அந்த 2 அந்த சம்திங் அவ்வளோதான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எடுத்துக்கலாம். பாருங்கள் மார்க்கரில் பாயிண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நம்மளோட நெக்குக்கு வந்து 2.25ம் ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்கோட டெப்த் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 11 இன்ச் சொல்லியிருந்தேன். தையலுக்கெலாம் வந்து நீங்கள் கிளாத்தில் ஆட் பண்ணிக்கோங்க, பேப்பரில் ஆட் பண்ண வேண்டாம். தையலுக்கு 1/2 இன்ச்சு அதெல்லாம் விடுறது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். அதெல்லாம் வந்து கிளாத்தில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 11 இன்ச்சஸ் வந்து நம்மளோட நெக் மட்டுமே. நெக்கோட ஆழம் வந்து 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். இங்கே 2.5 எடுத்தோம்ல, இங்கே வந்து 3.5 எடுக்கிறோம். அப்போனா கீழே வந்து நல்ல ப்ராடாக இருக்கும். உங்களுக்கு முதுகு வந்து நல்லா நிறைய அப்படியே நிறைய வந்து அப்படியே டீப் நெக்காக இருக்கும். 3.5 எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3.5ஐயும் இந்த 2.5ஐயும் ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக வைங்க. ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு எடுத்தோம்னா ஓகேவாக இருக்கும். 1.5 இன்ச்சும் எடுக்கலாம், நம்ம 1/2 இன்ச்சும் எடுக்கலாம். 1/2 இன்ச்சுலாம் எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ இந்த இடத்துல கர்வ் இப்படி வரும். இல்லை நமக்கு ஒரு 1 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கர்வ் வந்து இப்படி வரும். உங்களுக்கு எப்படி வேணும், நல்ல ப்ராடாக வேணும்னா ஸ்லோப் எடுக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எடுங்க. இல்லை நார்மலாக மினிமலைஸாக இப்படி இருந்துச்சு அப்படின்னா போதும்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து இப்படி இங்கே வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்லோப் நம்ம விருப்பம்தான், கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லோப் போட்டு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரையலாம். நான் வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து ஸ்லோப் எடுக்கிறேன். இதில் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 இன்ச், அதாவது 1/2 இன்ச் கிடையாது, இதில் 2ஆக டிவைட் பண்ணி இதிலேருந்து ஒரு பாதி இப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ண தெரியாதவங்க வந்து ஆம் ஹோல் இருக்கும்ல, ஆம் ஹோல் வச்சுட்டு ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி நான் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ண முடியலை அப்படின்னா ஃப்ரெஞ்சு கர்வ் இருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ பாருங்கள், இதிலிருந்து இதை வந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்குது பாருங்களேன், ஒரு 9 இன்ச் இருக்குது. நான் வந்து ஒரு 4.5 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச், ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில் ஒரு டாட் வைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இங்கே நம்ம 2.5 வச்சுருக்கோமா, இங்கே 3.5 வச்சுருக்கோம், அப்படி வச்சுருக்கோம்ல, இது ரெண்டையும் வந்து அப்படியே மேட்ச் பண்ணி லைட்டாக அப்படியே கொண்டு போயிடலாம்.
உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டீப் நெக் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வேணும்னாலும் நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக போதும், லைட்டாக கர்வ் போதும், எனக்கு நான் வந்து லைட்டாக போதும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் வெளியில் வச்சு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆர்ம்ஸ் வரையணும்ல, ஆர்ம் ரவுண்ட் வரைஞ்சா தானே இதோட ஃபினிஷ் பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆர்ம் ஸ்லோப் போடணும். ஆர்ம் ஸ்லோப் போடணும்னா இங்கே எவ்வளோ எடுத்திருக்கோம், நம்ம 5.5 எடுத்திருக்கோம். ஆர்ம் ஸ்லோப் வந்து எனக்கு வந்து 6 வரும். அலோ ப்ளவுஸ் வச்சு வரைஞ்சிங்கன்னா ஆர்ம் ரவுண்ட் எல்லாமே வந்து நீங்கள் அலோ ப்ளவுஸில் வரைஞ்சிருங்க. இந்த நெக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் மேலே 2.5 கீழே 3.5 எடுத்து மிடில் வச்சு ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் தள்ளி வச்சு இந்த மாதிரி கர்வ் போட்டுருங்க. மற்ற ஆர்ம் ரவுண்டு, ஹிப்பு, பஸ்ட் ரவுண்டு எல்லாமே வந்து அலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. மெஷர்மெண்ட் கொடுத்து எடுக்க சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஆர்ம் ரவுண்டுனால் அதை 2ஆல் டிவைட் பண்ணி எடுக்கணும். ஆர்ம் ரவுண்டு எடுக்கிறோமா, அதாவது ஸ்ட்ரைட் லைட்டில் வந்து இப்படி எடுத்துட்டோம். இதோட அந்த எண்டிங் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல 5th மெஷர்மெண்ட்டாக, நம்மளோட செஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். 8 வச்சுருக்கேன் நான். கரெக்டாக பார்த்துக்கோங்க, எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் நம்ம அந்த ஃபோல்டு எட்ஜ் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இங்கே டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், 6 அதுலேருந்து கரெக்டாக வச்சு 8, இவ்வளோ தான். இதோட நம்மளோட ஸ்லீவ் இவ்வளோ தான் நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டே. எனக்கு வந்து ரவுண்டில் வந்து 8 இன்ச்சஸ் வரணும். நான் வந்து ஒரு 1.5 இன்ச் ஸ்லோப் வைக்கணும். 1.5 இன்ச் 1 இன்ச், அதாவது நம்ம ரவுண்ட் வரையும் போது அந்த ரவுண்ட் வந்து 8 இன்ச்சில் வரணும். இங்கே மிடில் ஒன்று எடுத்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் இந்த சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், இது வந்து எனக்கு 8 இன்ச்சஸ் இருக்கணும். 2 3 4 5 6 7 8 கரெக்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணோன்னா, கீழே நம்ம எடுத்து வச்சுருக்கோமா நம்ம ப்ளவுஸோட ஹைட் 14, அது கீழே 6th ஃபஸ்ட் ரவுண்டு இடுப்பு சுற்றளவுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள். இடுப்பு சுற்றளவு எனக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 9. உங்களுக்கு என்னவோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? 9 வச்சு இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, வச்சுட்டிங்களா? இப்போ நம்மளோட இந்த செஸ்ட் ரவுண்டையும் இந்த ஃபஸ்ட் ரவுண்டையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவையும் மார்பு சுற்றளவையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, பார்த்துங்க, ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது நம்மளோட இங்கே பாருங்கள், ஷோல்டர் இருக்கா, இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து நம்மளோட ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிட்டு இதிலேருந்து ஒரு 3.5 இன்ச் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா டாட் பிடிக்க. அப்படி இல்லை எனக்கு 3 இன்ச் போதும் அப்படின்னா 3 இன்ச் போட்டுக்கலாம். போட்டிங்களா? போட்டுட்டு 1/2 இன்ச் சென்டரில் வர்ற மாதிரி 1/2 இன்ச் வைக்கணும். இந்த சைடு 1/4, இந்த சைடு 1/4, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். நான் கொஞ்சம் டாட் வந்து 3.5 தான் எனக்கு வச்சுப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். கஸ்டமரோட மெஷரிங் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இவ்வளோ தான். இதை நம்ம கட்டிங் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுக்கு நம்ம பேப்பரில் கட்டிங் போடுறோம் அப்படின்னா, நம்ம பிகினராக இருக்கும்போது நம்மளோட ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், சொதப்பல் இல்லாமல் இந்த கர்வ்ஸ் எல்லாம் வந்து கோணிட்டு வராமல் அழகாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பேப்பரில் கட்டிங் போட்டு எடுக்கிறோம். நாமளே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் மட்டும் மார்க் பண்ணி லைனிங்கில் நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக.
இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து விடணும். நான் கரெக்டாக நம்மளோட ஆரி ஒர்க் போடுறதுக்கு மட்டும்தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்மளோட ஆர்ம்ஸில் வந்து இங்கே ஆர்ம்ஸில் வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே கட் பண்ணிடுவோம். நம்ம கட் பண்ணும்போது நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச்சஸ் போடுவோம். நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு 0.5 to 0.2 கொஞ்சம் முன்ன பின்ன போடுவோம். இங்கே இருக்க மெஷர்மெண்ட்னா இங்கே வரும். அதாவது 0.1 0.2ங்கிறது வந்து பெரிய டிஃப்ரென்ஸை நமக்கு கொடுக்காது. 0.25 0.5ங்கிறது தான் பெரிய வந்து டிஃப்ரென்ஸை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வந்து ட்ராப் போடுங்க. பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் ஆரி ஒர்க் மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக வரைகிறதுக்கும் பேப்பரில் போட்டு வரைகிறதுக்கும். நம்ம ப்ளவுஸில் என்ன செய்வோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு தட்டி அந்த சைடு எடுப்போம். அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தட்டி இந்த சைடு ஒரு சைடு மெஷர் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து போட்டு இன்னொரு சைடில் ஒட்டும்போது அது வந்து சரியாக ஒட்டாமல் இந்த கர்வ்ஸ்லாம் ரொம்ப தப்பாக வராது. ஒரு மாதிரி நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது அதை கரெக்ட் பண்ண கூட நமக்கு தெரியாது. எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? அதனால் பேப்பர் கட்டிங் போட்டு அதை அப்படியே எடுத்து ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். மார்க் பண்ணும்போது நீங்கள் வேக்ஸ் சாக் பீஸ் யூஸ் பண்ணுங்கள். 4 rupees தான். 4 rupees இந்த இருக்கு பாருங்கள். இது வந்து கரைஞ்சிருச்சு. பாண்டா சாக்கில் வந்து அந்த மார்க்கிங் சாக்கு தான். இங்கே வந்து இது கலர் கலராக விற்கிது, வாங்கிக்கோங்க. ஒரு பீஸ் வந்து 4 rupees தான். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணோம். சப்போஸ் நான் இதை வச்சு தான் ஆரி ப்ளவுஸே மார்க் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளெண்டாக இருக்குல்ல, ஷார்ப்பாக வேணும்னா உடச்சிப்பேன். புதுசாக இருக்கிற சாக் பீஸை உடச்சேன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ட்ராயிங் பண்ணுறது கூட அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து ராங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணும்போது அது அழிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுமான மார்க்கர் சாக் பீஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி கட்டிங் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. கட்டிங் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது தான். கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா மறுபடியும் ஒரு பேட்டர்ன் பேப்பர் வாங்கணும். பேட்டர்ன் பேப்பர் வாங்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சார்ட் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இந்த நான் போடுற இந்த பேப்பர் வந்து பேட்டர்ன் பேப்பர் கிடையாது. நம்ம சேரீ வாங்கினோன்னா சேரீயில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பேப்பர்ஸை நான் தூக்கி போட மாட்டேன். பட்டர் ஷீட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டாக இருக்கும், அதெல்லாம் தூக்கி போடாமல் பத்திரமா நான் வச்சுருப்பேன். அந்த பேப்பரில் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பேப்பர்லாம் இருந்ததுன்னா தூக்கி போடாதீங்க. ஈஸியாக இப்போ நமக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். ஆரி ஒர்க் எல்லாருக்குமே போட தெரியும், ஆனால் அதை எப்படி மார்க் பண்ணணுன்னு தான் தெரியாது. உங்களுக்கான கிளாஸ் தான் இது. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய உங்களுக்கு கிளாஸஸ் வந்து நான் போடுவேன். நம்ம சேனலில் வந்து ஆரி பிகினர்ஸ்க்கு, அதாவது பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் நான் கொஞ்சம் நல்லா கற்றுட்டு இருந்துட்டு அப்படியே மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாதவங்களுக்கும், ரொம்ப புவர் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப புவர் பீப்புள் சிங்கிள் பேரண்ட்டுக்கெலாம் ஃப்ரீ கிளாஸஸ் தான். மற்றவங்களுக்கெல்லாம் 299ல் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி மார்க் பண்ணலாங்கிறதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகே, பாருங்கள் எவ்வளோ டீப் நெக் பாருங்கள். ஆரிங்கிறதுனாலே நமக்கு வந்து நெக் வந்து நல்லா ஆழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் மீடியம் நெக்காவது இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? டீப் நெக் வச்சாச்சா? இதில் ரொம்ப இந்த நம்ம நெக் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணுறதுலேயே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த 2 சைட்லேயும் உள்ள இந்த கர்வ் தான். சரிங்களா? இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேட்டர்னை வச்சு அப்படியே மார்க் பண்ணும்போது பேட்டர்னில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வரும். சிசரில் வந்து நல்லா பிசிறு தட்டாமல் கட் பண்ணிக்கோங்க. நல்ல சிசர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை அப்படியே கிளாத்தில் வச்சுட்டு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே இதை எடுத்து கிளாத்தில் வச்சுருவோம். கிளாத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா இங்கே எல்லாம் பின் போட்டுக்கோங்க, செக்யூராக பின் போட்டுக்கோங்க. நல்லா இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து மூவ் ஆகக்கூடாது. மூவ் ஆகாதபடிக்கு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்படி வச்சுட்டிங்கல்ல, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் செக்யூர் பண்ணிடணும். கிளாத்தில் செக்யூர் பண்ணிவிட்டு நல்லா செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு ஃபஸ்ட்டு சென்டர் லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை நல்லா செக்யூர் பண்ணதோடு அப்படியே அழகாக வச்சு அப்படியே அச்சு எடுத்து ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் விடணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ட்ராப் பண்ணிடுவீங்க. இங்கே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இதானே நம்மளோட மெஷர்மெண்ட்டு, ஆரி ஒர்க் போடுறதுக்கான மெஷர்மெண்ட் இது தான். ஓகேவா? மார்க் பண்ணிட்டோன்னா இந்த இதெல்லாமே நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போ ஸ்டிச்சஸ் வேணும், ஷோல்டரில் ஸ்டிச்சிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியது. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கானது. இங்கே வந்து கட்டிங் போட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து டீப் நெக், அதாவது யூவில் வந்து டீப் நெக் பார்த்தாச்சு. இந்த இருக்கு பாருங்கள், இந்த நம்ம டிசைன் பண்ணுறோம். இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஃபுல்லாக, அதாவது மோஸ்ட்லி டீப் நெக் எல்லாமே வந்து ஃபுல்லாக தான் டிசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டாட் மார்க் பண்ணோம் பாருங்கள். அதே போல் இந்த சைட்லேயும் வந்து டாட் மார்க் பண்ணிக்கிடணும். ஏன்னா இந்த இடத்துல டாட் பிடிப்போம்ல, இந்த இடம்லாம் நம்ம டிசைன் பண்ணிட்டா எப்படி டாட் பிடிக்க முடியும்? அதனால் நம்ம போடுற டிசைன் வந்து இந்த இடத்துல போடாமல் இதை விட்டுட்டு மற்ற எல்லா பக்கங்கள்லையும் போடலாம். அதுபோல் இந்த சைடில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1.5 இன்ச் விட்டேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம டிசைனிங் ஏரியா கிடையாது. நீங்கள் வந்து தெரியாமல் பிகினர்ஸாக இருக்கும்போது இதெல்லாம் டிசைன் பண்ணிடுவீங்க. அப்போ நம்ம இந்த இடத்துலலாம் வந்து தைக்க முடியாது. சரிங்களா? இப்போது இதுதான், இது ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணலாம். டிசைனர் ஏரியா இது ஃபுல்லாக நமக்கு வந்து டிசைனர் ஏரியா. அதுபோல் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அதனால் இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது.